ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையை எங்களுக்கு தந்தருளின தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு அருளி செய்வீராக. தகப்பனாகிய ஆவியானவர் தாமே வந்து இந்த நாளுக்குரிய சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கும்படியாய், எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனாகிய ஆவியானவரை அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளுக்குரிய சத்தியத்துக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு உமது கரத்தினாலே எங்களுக்கு பெற்று தருவீராக. நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தினாலே வாங்கி புசிக்க எங்களுக்கு கிருபை உண்டாவதாக. வாரும் ஆவியானவரே, தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்திலே நீர் கொடாதவைகளும் புறமானவைகள் ஒன்று கூட ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பரிசுத்த நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய பிரசன்னமும் என்னை ஆண்டவரை நிரப்பி மூடிக்கொள்வதாக. உம்முடைய பேரன்பினாலே என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை நிரப்பி நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை எத்தனை பேர் அதை புரிஞ்சிருக்கிறாங்க, புரியலன்னு தெரில. ஆனால் இது பார்க்கும் பொழுது சில காரியங்களை நடக்கும் சில காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் தெரியுது. அவர் திட்டத்தின்படி நம்மை நடத்தும் தேவன். யாருடைய திட்டத்தில்? அவருடையவர். அவர்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிரசங்கம் ஆரம்பித்து ஒரு நிமிடம்தான் ஆகுது. பிரசங்கம் ஆரம்பித்து ஒரே ஒரு நிமிடம்தான் ஆகுது. ஒரே நிமிடத்தில் நம்மளால் முடிக்க முடியாது பிரசங்கத்தை. தேவனுடைய கிருபையினால் 1 மணி நேரமாவது வேணும். கட்டாயம் 1 மணி நேரம். 6 மணிக்கு ஆரம்பித்திருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி வரைக்குமாவது என்ன செய்யணும்? தேவ கிருபையில் என்னென்ன 7 மணி வரைக்கும் வண்டி ஓட்டணும்னு இல்லை, 7 மணி வரைக்குமாவது கர்த்தருடைய சத்தியம் கடந்து செல்லணும். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அப்போ ஒருவேளை நாம் அவருடைய வழியில், அவருடைய திட்டத்தில், அவருடைய தீர்மானத்தில், அவர் சித்தம் கொண்டிருக்கிற காரியத்தில் நாம் இல்லாதது போல தான் நமக்கு அவ்வப்போது மனசில் வந்து போகும். என்னடா அவர் உண்மையாக நம்மளை நடத்துகிறாரா, இல்லை அவர் நடத்தாததில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோமா, அவர் நடத்தாதில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா, அவர் கூடாத வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது அவர் கொடுத்த வார்த்தையா, இது என்ன, இது ஒன்றும் புலப்படலையே என்று சொல்லி பலவிதமான ஒரு சந்தேகங்கள், யூகங்கள் நமக்குள்ளே வந்தும் போய்கொண்டும் இருக்கும். சொன்னவர் அவராக இருப்பாரானால் அது அவர் சொன்னபடி, அவர் நினைத்திருக்கிறபடி அது நடக்கும். அது அவரால் நடக்கும். அதற்கிடையில் நமக்கு பல சந்தேகங்கள், யூகங்கள், மன வலிகள், மன நோவுகள், மன சோர்வுகள் வருகிறது. சகலவற்றையும் துரிதமாக பெற்றுக்கொள்ள முடியாததினாலே நம்முடைய மனுஷனுடைய பார்வையில் அதிக தாமதத்தை போல காணப்படுகிற காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்கிறது. நாம் அடைந்து கொள்ள வேண்டியதை அடைய முடியாதபடி, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நாம் நினைத்திருக்கிற சில நல்ல காரியங்கள் நடக்காதிருக்கிற காரியங்கள், கடன் அடையப்படாமல் இருக்கிற சூழ்நிலைகள், என்னென்ன நம் வாழ்விலே சிலருக்கு நாம் தரணும் என்று வைத்திருக்கிற காரியங்கள், கொடுக்கணும் என்று வைத்திருக்கிற காரியங்கள், நாம் எடுப்பித்து நடக்கணும் நல்ல காரியங்கள் நடக்கணும் என்கிற எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே படுதோல்வி போலவும் படுத்த நிலைமையில போலவும் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகள் உயிர்த்தெழுந்து மீட்டெடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே மீட்பராகிய தேவன் மீட்டெடுப்பார். சகலத்தையும் அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் திட்டத்தின் வழிநடத்தலின்படியே நடத்தி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் பார்த்து கொண்டே வந்தோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து
யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? வாசிங்க, அப்படி தோந்து வாசிங்க. நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான கால துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். கர்த்தராகிய தேவன் மீட்டு கொண்டேன். கர்த்தராகிய தேவன் யாக்கோபை மீட்டு கொண்டேன். ஆரம்பம் கொஞ்ச நாளாக சொல்லிட்டே வர்றார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று சொன்னால் நாம் தான் என்று சொல்லிக்கிட்டே வர்றார். காலையில் கூட சொன்னார், யாக்கோபே, இஸ்ரவேலே, சியோனே, எருசலேமே, நான் அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அப்படி தேவன் அழைக்கிறார் என்று அவர் அழைக்கிறேன் என்று சொல்லுகிறவர் எனக்கு செவி கொடு என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் நம்மை அழைத்திருக்கிறாரா என்று சிலருக்கு சந்தேகம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்று சந்தேகம். சிலர் தேவன் நம்மை அதற்கென்று முத்திரை போட்டிருக்கிறாரா என்று இன்னும் அதை விட ஒரு பெரிய சந்தேகம். இந்த சந்தேகங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் செவி கொடு என்ற சத்தம் அவங்களுக்கு கேட்கறதாகவே தெரியல. செவி கொடு என்ன செவி, அவன் வேறு எதுக்கோ செவி கொடுக்கிறார்கள். மனிதர்களை தெய்வமாக பார்த்து கொண்டு மனிதர்களை சிலரெல்லாம் அபார சக்தி படைத்தவர்களைப் போல பார்க்கிறார்கள். அபார சக்தி படைத்தவர்களைப் போல, கர்த்தரை காட்டிலும் நல்லவர்களைப் போல பார்க்கிறார்கள், வல்லவர்களைப் போல பார்க்கிறார்கள். அவர்கள் துரிதமாய் காரியத்தை செய்து முடிக்கிற சகலகலா வல்லவர்களாக பார்க்கிறார்கள். அதனாலே தேவன் அழைத்திருக்கிறதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் அவர்களை தெரிந்திருக்கிறார் என்பதை உணர்வும் இல்லை. தேவன் அவர்களை முத்தரித்திருக்கிறார் என்கிற உணர்வும் எண்ணமும் அறவே இல்லை. கர்த்தர் சொல்றார், யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்கிற, பார்க்கிற சிலவற்றை தேவன் என்னை அதில் அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறாய். ஆனால் தேவன் அழைக்காததை அழைத்ததாக சொல்லுகிறாய். தேவன் செவி கொடாததை செவி கொடுக்க கூடாதிலே செவி கொடுக்கிறாய். அது தேவன் செவி கொடுக்க வைக்கிறார் என்று எண்ணுகிறாய். ஆனால் அப்படி அல்ல. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே. மனுஷனை போல் அல்ல அவர் தேவன். நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமே அப்படின்னு தம்முடைய வல்லமை குறித்து 13ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 14 சொல்கிறாரு, நீங்கள் கூடி வந்து கேளுங்க. எங்கே? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதை கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் எங்கே செய்வான்? கர்த்தருக்கு சித்தமானதை அவர் சொல்லுகிறதை பாபிலோனிலே செய்வான். பாபிலோன் கர்த்தருக்கு பிரியமான நகரம் கிடையாது. கர்த்தர் அதை அழிக்க வேண்டும். அதில் உள்ளவைகளும் அதில் உள்ள யாவையும் அதற்கும் காரணமாக இருக்கிற வேர்களையும் அழிக்க வேண்டும் என்பது அவருடையது. அதிலே இருக்கிற கல்தேயர்களை அழிக்க வேண்டும் என்பது அவருடையது. 15 அதை தான் சொல்றார், நானே அதை சொன்னேன், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும் என்று. பாபிலோனிலே கல்தேயரிலே நான் இப்படி செய்யணும் என்று சொல்லியிருக்கிறேன்.
அது நான் தான் சொன்னேன் சொல்லி நான் தான் அழைத்தேன் நான் தான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் அவர் சொல்லிட்டார். அவர் வாயில இருந்து வழியாகிய அவர், நித்திய ஜீவ வழியாகிய அவர் சொல்லிட்டார், அது வாய்க்கும் என்று சொல்லிட்டார். நாம் பலருக்கு சொல்கிறோம் அது வாய்க்கும், இது நடக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது நடக்காது. அவர் நாமத்தினால சொல்லும்போது, அவர் நாமத்தினால நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தாவே இதை ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரியும் என்று கேட்கும் பொழுது, ஏற்ற வேளையிலே கர்த்தராலே அது வாய்க்கிறது. கர்த்தராலே அது வாய்க்கிறது. அவன் வழி வாய்க்கும் என்று. அடுத்தது 16 சொல்றார், நீங்கள் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்க. முதல்ல கூடி வந்து கேளுங்கன்னாரு 14 சொல்றார், நீங்க சமீபத்தில் வந்து கேளுங்க. இன்னும் அப்போ சரியா அவர் அழைத்திருக்கிறதுல இருக்கிறோமான்னு தெரியல, செவி கொடுக்குறோமான்னு தெரியல, செவி கொடுக்கறது தெரியல, கூடி வந்த காரியத்தில் புரியல, குழம்புது. 16 வர்றாங்க. 16 சொல்றாரு, நீங்க இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட நெருங்கி வாங்க. அவர்னா கத்தர்கிட்ட நெருங்கி வாங்க. நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. மனுஷனை போல அங்கங்க சும்மா பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆமாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. வெட்டியா பேசிக்கிட்டு இல்லை. அவர் சொல்றார், நான் ஆதி முதர்னா அந்த காலங்கள்லேருந்து ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி நான் அங்கே இருந்தேன். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறது. இதே வார்த்தையை கர்த்தர் 45 ஏசாயா 45 அதிகாரம் 19 வசனத்தில் சொல்றார். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. இங்கேயும் சொல்றாரு பாருங்க, இங்கேயும் சொல்றாரு, நான் அந்தகாரத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் என்ன செய்யல, பேசல. இங்க சொல்றார் 48 சொன்னவர் 45 சொல்றார் பேசவில்லை என்று சொல்லிட்டு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சும்மா வெத்து வேட்டு மாதிரி தேடாதீங்க, நம்பிக்கை இல்லாம தேடாதீங்க, வேற வழி இல்லையேன்னு தேடாதீங்க, சும்மா நம்புற மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, கலந்துக்கிற மாதிரி கலந்துக்காதீங்க, பங்கு பெற மாதிரி வந்து பங்கு பெற மாதிரி பண்ணாதீங்க, சும்மானாலும் பேருக்கு துதிக்காதீங்க, பேருக்கு ஸ்தோத்தரிக்காதீங்க, பேருக்கு நன்றி பலி. இதெல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு? ஓ புரியலையோ? அடுத்த வாரம் தெலுங்கில் பேசுகிறேன். அடுத்த வாரம் தெலுங்கில் புரியுதில்ல? அப்போ சும்மா பேருக்கு என்ன செய்யக்கூடாது, எல்லாமே பேருக்குங்கிறதுனால தான் ஸ்டடியானது இல்லை. பாருங்க, தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நான் யாக்கோபின் சந்ததிக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் சொல்றார், யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதில்லை, அப்படி சொன்னதே கிடையாது. அதனால தான் அவர் சொல்றாரு 48 அதிகாரத்தில் 15 நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவருடைய பிள்ளைகளுடைய வழி வாய்க்கும். இதில் யார் அவருடைய பிள்ளைகள்? அவரை உண்மையாய் தேடுகிற யாக்கோபின் சந்ததியாகிய அவருடைய பிள்ளைங்களுக்கு சொல்றார், அவன் வழி கட்டாயம் வாய்க்கும் என்று. அடுத்தது, உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். என் வீதி அப்படி, என் நேரம் எப்படி, நான் பிறந்தது எப்படி, நான் பிறந்த இடம் எப்படி, அப்படி இப்படி என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளவில்லை, தேவனுக்கு செவி கொடுக்கவே இல்லை, தேவனிடத்தில் கிட்டி வந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, பெற்றுக்கொண்டதும் இல்லை. 20 வசனத்தில் சொல்லுகிறார், பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள்.
அவருடைய பிள்ளைகளை அவருடைய பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிற வியாதியா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், திருமண பிரச்சனையா இருக்கட்டும், நில பிரச்சனையா இருக்கட்டும், வீடு பிரச்சனையா இருக்கட்டும், எந்த வேலை பிரச்சனையா இருக்கட்டும், வியாபார பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளையின் பிரச்சனைகளா இருக்கட்டும், கர்த்தர் மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். அது சத்ருவின் பிடிகளாக இருந்தாலும் சரி, பிசாசின் பிடிகளாக இருந்தாலும், குட்டி சாத்தானின் பிடிகளாக இருந்தாலும், செய்வனை மந்திர சூன்யங்களாக இருந்தாலும், நம்மை அழிக்கக்கூடியவைகளாக இருந்தாலும், அவைகளிலிருந்து தேவன் மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். மீட்டு கொண்டார் என்று. எரோமியா 15ஆம் அதிகாரம். எரோமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாகி விடுவிப்பேன் என்கிறார். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நீங்களாக்கி விடுவிப்பேன். விடுவிப்பேன் சொன்னவர் கர்த்தர். சொன்னவர் கர்த்தர். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24, 25, 26. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். விடுதலையாக்கலாம். விடுதலையாக்கலாம். ஒருவேளை விடுதலை ஆகலாம். ஆமென். அப்படி சொல்லல அவர். அப்படி சொல்லலை. அப்படி சொல்லலை. ஒருவர் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டு உண்மையான மனந்திரும்புதலின் கனியை கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் தேவனிடத்தில் இருப்பார்கள். அவர்கள் யாரிடத்தில் இருப்பார்கள்? பூமியிலும் தேவனோடு இருப்பார்கள். பிறகாலே சகலமும் பணிகள் யாவும் அவர் வைத்தது நிறைவேறி அவரோடு கூட போகும்போதும் அவரோடு இருப்பார்கள். அவரோடு தான் இருப்பார்கள். அவரை தவிர்த்து இருக்க மாட்டார்கள். அவரை விட்டுட்டு இருக்க மாட்டார்கள். விட்டுட்டு இருக்க மாட்டார்கள். நடந்தாலும், சென்றாலும், போனாலும், உட்கார்ந்தாலும், நின்றாலும், தூங்கினாலும் அவரோடு தான் இருப்பார்கள். அவரோடு தான் இருப்பார்கள். இந்த நாளும் ஓய்வு நாளாக இருப்பதனால் ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்தில் இருப்பார்கள். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பார்கள். அவருடைய கூடுகையிலே இருப்பார்கள். இதெல்லாம் கனி. இதெல்லாம் ஒரு வகையான தேவனோட பிள்ளைகளுக்கு இருக்கிற, தேவனாலே கொடுக்கப்படுகிற கனிகள். இந்த கனியினாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்ளலாம் தேவ ஐக்கியம் எது, தேவ ஐக்கியம் இல்லாதது எது என்று, தேவனோடு இருப்பது எது, தேவனோடு இருப்பது போல் இருப்பது எது என்பதை கண்டு கொள்ளலாம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அதை நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தர்களால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்று சொல்றார். சொல்லிட்டு உன்னோடு வழக்காடுறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். அப்ப எங்கேயோ மாட்டிக்கிச்சு. என்ன சொல்றாரு கர்த்தர்? ரட்சித்துக் கொள்வேன். என்ன சொல்றாரு? ரட்சித்துக் கொள்வேன். 26. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறிகொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோவின் வல்லவரும் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க 48ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார், யாக்கோபை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்கள். 48:20 சொல்றார், யாக்கோபை மீட்டு கொண்டேன் என்று. 44ஆம் அதிகாரம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22-23. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். என்ன சொல்லாரு? உன்னை மீட்டு கொண்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ என் பக்கம் வந்துடு. யார் பக்கம்? கர்த்தர்னு பேரை சொல்றீங்க, கர்த்தரை அழைத்திருக்கிறாருன்னு சொல்றீங்க, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்றீங்க, கர்த்தர்கிட்ட கூடி வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, கர்த்தர்கிட்ட சமீபமாக வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, கர்த்தர்கிட்ட பேசுறேன்னு சொல்றீங்க, கர்த்தர் பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார் திரும்புன்றார். யார் இடத்துல? அவரிடத்துல. திரும்பு, திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். உன்னை நான் சாத்தானுடைய திட்டங்கள் உன்னிலே நிறைவேறாதபடி இருக்க, சாத்தானுக்கு தன்னை விற்று போட்டவர்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள், வஞ்சகங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்க. இருக்கீங்களா? நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். இவ்வளோ சொல்லியும் அது கவனிக்கிறது. நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். சாத்தானின் திட்டங்களும் தீர்மானங்களும் அவனுடைய வஞ்சங்களும் அவனுக்கு தன்னை விற்று போட்ட அமிலேக்கர்களும் அமிலேக்கியர்களாகிய ஆணும் பெண்ணுமாகிய ஸ்திரீகள்லேருந்து புருஷர்லேருந்து சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் இவர்களுடைய கொடூர விருப்பங்கள் நிறைவேறாதபடி நீ என்னிடத்தில் திரும்பு, உன்னை மீட்டு கொண்டேன். என்கிட்ட திரும்பு. வழியில் போகிறவன் வருவன், வாழ்க்கையின் பயணத்தில் போகிறவன் வரவன் இடத்துலலாம் தேவனுடைய திட்டம் கிடையாது. தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் கிடையாது. பூமிக்கு நம்மை அனுப்பினவர் கையில் தான் திட்டம் இருக்குது. பூமியில் தன் ஒரே பேரன குமாரனை இந்த பூமிக்கு பரிசுத்த குமாரனாகிய தேவ குமாரனை உலகத்துக்கு அனுப்பி பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படி அவர் மூலமாக ரட்சிப்பை, உலக ரட்சிப்பை, மீட்பை உண்டு பண்ணின, சிலுவையில் உண்டு பண்ணின பிதாவாகிய தேவனிடத்திலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் தான் தேவனுடைய திட்டம் இருக்குது. தேவனுடைய திட்டமும் தீர்மானங்கள் இருக்குது. அநேக காலங்களாய் தேவனுக்கு செவி கொடுக்கிறோம் என்று சொல்லி செவி கொடுக்காமலேயே போனதுனால பல நஷ்டங்கள், வருஷங்கள் வீணானாலும் கர்த்தராகிய தேவன் அதை ரெட்டிப்பாக்கி கொடுத்து அது ரெட்டிப்பான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவர் நிரப்பக்கூடியவராக இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் திரும்பு, இருதய கடினங்களை விட்டு திரும்பு, இருதயத்தில் இருக்கிற பிச்சு கட்டியிலிருந்து திரும்பு, மனதின் தன் தீர்மானத்திலிருந்து திரும்பு, என்ன சொல்றார்? திரும்பு அப்படின்னு. நான் மீட்டு கொண்டேன். ஆனால் 44ஆம் அதிகாரம் 23. வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். பாருங்க, யாரை சொல்லுகிறாரு நீங்க பாடுங்கன்னு? நம்ம வந்து தட்டுவோம் பாடுவோம், அது வேற. ஆனால் வானங்கள் தேவனை அப்படி பாடுதான், உண்மையா பாடுதான். அதனால சொல்றார், வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். எதை? அவருக்கு எவ்வளவோ இருக்கு, எனக்கு நிறைய இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற அம்மாமார்களுக்கு நிறைய இருக்கும், என்ன ஐயாமார்களுக்கு நிறைய இருக்கும், தம்பிமார்களுக்கு நிறைய இருக்கும், தங்கச்சிமார்களுக்கு நிறைய இருக்கும். உண்மையாய் கர்த்தரை தேடி அவர் சொன்னபடியே அவர் சொன்ன வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இதை செய்தார். யாக்கோபை மீட்டுக்கொள்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசங்களாக இருக்கலாம், நமக்கு தெரியலன்னு இருக்கலாம், புரியலன்னு இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை நான் மீட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறார்.
அதை கர்த்தர் செய்தார் என்று சொல்றார். நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறவர் நிறைவேறுமா? மனுஷன் நான் செய்வேன் என்று சொல்வது நிறைவேறுமா? காதில் வந்து சொல்றீங்களா? காதில் வந்து சொல்றீங்களா? பயமா இருக்குன்னா காதில் வந்தோன்னா சொல்லுங்க. பயமா இருக்குன்னா, சாத்தான் அடிச்சிருவான்னு பயமா இருக்குன்னா காதில் வந்து, நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் செய்வாரா? மனுஷன் நான் உனக்கு செய்வேன்னு சொல்றது செய்யப்படுமா? கர்த்தர் சொல்றது. கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தர் சொல்றது தான் செய்யும். இது யார் முன்னாடி சொல்றீங்க? தேவ சன்னிதான, கர்த்தருக்கு முன்னாடி தேவ சன்னிதானத்தில் சொல்றோம். கர்த்தர் இதை செய்தார் என்று. வானங்களே பாடுங்க, பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரிங்க. ஒன்று பாடுங்க, இன்னொன்று ஆர்ப்பரிங்க. பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் சத்தமிடுங்க, முழங்குங்க, சத்தமிடுங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு, கர்த்தர் யாக்கோபை மீட்டு, இஸ்ரவேலிலே அவருடைய ஜனத்திலே அவர் மகிமைப்படுகிறார் என்று, மகிமைப்படுகிறார் என்று. ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, இங்கே என்ன சொல்றாரு? திரும்பவும் இப்போவும் சுரேந்திரகுமாரே உன்னை சிருஷ்டித்தவரும் அப்படியே சொன்னாரு? இல்லை, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை. அவ்வளவுதான். உன்னை பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன். திரும்ப திரும்ப சொல்றார், உன்னை மீட்டு கொண்டேன் என்று. ஏசாயா 52 அதிகாரம் 9 வசனம். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். கர்த்தர் மீட்டு கொண்டார், கர்த்தர் மீட்டு கொண்டார். அவருடைய பிள்ளைகளை அவருடைய இக்கட்டிலிருந்து, இடுக்கண்ணிலிருந்து, அவருடைய பேராபத்திலிருந்து, அவருடைய சுகவீனத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து, இயலாமையிலிருந்து, வறுமையிலிருந்து, பஞ்சத்திலிருந்து, கடன்லேருந்து, வட்டியிலிருந்து, சகல விதமான பிரச்சனைகளிலிருந்து, பிள்ளை இல்லாத பிரச்சனையிலிருந்து, மரண படுக்கையிலிருந்து, திருமண பிரச்சனையிலிருந்து, சகலவற்றிலும் கர்த்தர் மீட்டெடுத்தார். சகல சத்ருவின் கிரியைகளிலிருந்தும், சத்ருவின் மனுஷருடைய கரத்திலிருந்தும், பொல்லாதவர்கள் கரத்திலிருந்தும், முரடர்கள் கரத்திலிருந்தும் கர்த்தர் மீட்டெடுத்தார். நம்புகிறவர்களுக்கு அது நிறைவேறுது. நம்புவது போல இருக்கிறவர்களுக்கு அது நிறைவேறுவதில்லை. அவரை நம்புகிறவர்களுக்கு அது நிறைவேறுது. 9000 கேள்விகளை கேட்கிறவர்களுக்கு அது நிறைவேறுவதே இல்லை. கேட்ட கேள்வியே 9000 தடவை கேட்கிறவர்களுக்கும் அது நிறைவேறுவது கிடையாது. அவரை சந்தேகப்படாமல் நம்புகிறவர்களுக்கு அது நிறைவேறுது. கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறார், கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் பேஜ் 1099, 10 அதிகாரம் 6 வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இதுவே நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி, அதுவும் அவருடைய பிள்ளைகளை தான் அப்படி சொல்றாரு. யோசேப்பின் வம்சத்தார் என்று அவருடைய பிள்ளைகளை தான் சொல்றாரு. கேட்குறோமா? கவனித்தேயானால் நலமாக இருக்கும். கவனித்து, ஏன்னா இது வரைக்கும் கவனிக்காதனால தான் இவ்வளோ. இது கவனித்தேயானால்
நலமாயிருக்கும். நான் என்று இங்கு மறுபடியும் சொல்றார். நான் என்கிறவர் கர்த்தராகிய தேவன். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி, அவர்கள் பலனற்று கிடக்கிற அவர்களை, தளர்ந்து போயிருக்கிற அவர்களை, பலவீனமாய் இருக்கிற அவர்களை என்ன செய்து பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். கவனித்தேயானால் நலமாயிருக்கும். திரும்ப நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார், திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அடுத்தது, நான் அவர்களுக்கு இறங்கினேன். இனி யார் இறங்க போறா? இனி யார் தூக்க போறா? இனி யார் விடுவிக்க போறா? யார் மீட்க போறா? யார் நன்மை செய்ய போறா? பார்ப்போம் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்களுக்கு இறங்கினேன். அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றார், நான் அவர்களுக்கு, நாம் சொல்லுவோம், நான் அவர்களுக்கு இறங்கினேன். அடுத்தது பாருங்க, அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். தேவனால் தள்ளப்பட்டவர்கள், தேவனால் புறம்பாக்கப்பட்டவர்கள், தீக்கரைக்கு ஆனவர்கள். சத்ரு தீக்கரை ஆக்கி போட்டான், சத்ரு ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டான், சத்ரு செதைச்சு போட்டான், சேர மிதிக்கிறது போல மிதிச்சு போட்டுட்டான் என்கிறதுல சொல்றாரு கர்த்தர். அப்படி பண்ண அந்த இடத்துல சொல்ற, நான் அவர்களை தள்ளிவிடாதபடாதவர்களைப் போல அவர்கள் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இங்க எப்படி முதல்ல சொல்றார், நான் என்ற வார்த்தையை சொல்றார். ஃபர்ஸ்ட் யூதா வம்சத்தாரை, யோசேப்பு வம்சத்தாரை என்று சொல்றார். ரெண்டாவது சொல்றார், மறுபடியும் நான் அவர்களுக்கு இறங்கினேன் என்று சொல்றார். அடுத்தது சொல்றார், மறுபடியும் நான் தேவனாகிய கர்த்தர். மறுபடியும் சொல்றார், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், அவர்கள் ஜெபத்தை கேட்பேன், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், அவர்கள் கெஞ்சுதலை ஏற்றுக்கொள்வேன், அங்கீகரிப்பேன், அவர்களுக்கு இறங்குவேன், அவர்களுக்கு சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிறவர் கர்த்தர், சொன்னவர் கர்த்தர், அவர் அதுக்கு கட்டுப்பட்டவர், அவர் செய்து முடிப்பார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இங்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார், ஆனால் சகரியாவில் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இறங்குவேன் என்று அந்ததுக்கு, இப்போ நான் செய்வேன் என்றதுக்கும் செய்துட்டேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கு இறங்கினேன் என்று, இங்கு இறங்கினேன். அப்புறம் அவரை விட்டுட்டு ஓடலாமா? அவரை விட்டு விலகி இருக்கலாமா? அவரை விட்டு தூரத்தில் இருக்கலாமா? அரை கூவல் விடுகிற மனுஷரை நம்பலாமா? மனுஷனிடத்தில் எங்கே இருக்குது நன்மை என்பது மனிதனிடத்தில் கிடையாது. கர்த்தரிடத்தில் தான் நன்மை இருக்கிறது. கர்த்தர் ஒருவரிடத்தில் தான் நன்மை இருக்குது. மன்னிப்பும் இறங்குகிற கிருபையும் அன்பும் அவர்கிட்ட தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் கிடையாது. வேற யார்கிட்டையோ இருக்கிறதாக நினைக்கிறீங்க, வேற யார்கிட்டையும் அவரை தவிர்த்து கிடையாது. இப்போ 46ஆம் அதிகாரம் 8 இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வகாலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை.
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இங்கேயும் கீழே என்ன சொல்றாரு? முரட்டு இருதயம் உள்ளவங்களே, சகட்டுக்கு மணி பேசுகிறவர்களே, சகட்டு மணிக்கு பேசுகிறவர்களே. நீதியாய் தேவன் பேசி, நம்மிடத்துல நீதி கிடையாது, அவர்தான் நம்முடைய நீதி. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு நீதியாக கொடுத்திருக்கிறார். நம்மிடத்துல நீதி கிடையாது கிடையாது. பரிசுத்தராகிய அன்புள்ள தேவனாகிய அவர்தான் நீதிபரர் நீதிபரர். அவருடைய நீதினால்தான் நாம் பிழைக்கிறோம். அவருடைய நீதிக்கு தூரமாக இருக்கிறீங்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, முரட்டு இருதயம் உள்ளவங்களே, பணிந்த இருதயம் உள்ளவர்களைப் போல காமிக்கிறீங்களே, நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களைப் போல உங்களை காமிக்கிறீங்களே, வெளிப்படுத்துறீங்களே. பார்க்கிறவருக்கு தெரியுமே இது பணிந்த ஆவியா, இது முரட்டாவியான்னு. இல்லையா? யாருக்கு தெரியும்? பார்க்கிற தேவனுக்கு. பார்க்கிற தேவனுடைய கண்ணு போலவா நம்ம கண்ணு இருக்கு? கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்றுதான் வேதத்தில் இருக்குது. இங்கே சொல்லுகிறார், இதை நினைத்து புருஷராயிருங்கள் பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானவர்கள் இல்லை. அதனால் சொல்கிறார் கர்த்தர், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை சொன்னேன், நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அது செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அது சமீபிக்க பண்ணுவேன், அது கிட்ட வர பண்ணுவேன். அது தூரமாகவும் இல்லை, அது சமீபிக்க பண்ணுவேன், அதை வாய்க்க பண்ணுவேன். அதை அப்பன்னா அது தூரமாக போகணும், அது சமீபத்தில் வரக்கூடாது, தூரமாக போகணும், அது தொலைஞ்சு போகணும், அது ஒன்றும் இல்லாமல் போகிறணுன்றது சாத்தானுடைய திட்டம். அதை தேவன் அழித்து யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. சாத்தானுடைய திட்டத்திலிருந்து, சாத்தானுடைய மனுஷனுடைய திட்டத்திலிருந்து, அவனுடைய தீர்மானத்தின் முத்திரையிலிருந்து தேவன் தம்முடையவர்களை மீட்டு கொண்டார் என்று கம்பீர சத்தமாய் சொல்லுங்க, கம்பீர சத்தமாய் சொல்லுங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24 27. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். மறுபடியும் சொல்றார், அவர் நினைச்சிருக்கிறபடி தான் நடக்கும். நம்ம நினைச்சிருக்கிறபடி, அதில் கிளியரா சொல்றார், நாம் நினைத்திருக்கிறபடி. நல்லா கவனிங்க, கவனித்தேயானால் நலமாயிருக்கும். இந்த ஒரு விசை கவனித்தேயானால். நான் மறுபடியும் இங்கே நான் என்றார். அவர் யார? கர்த்தர். நான் என்கிறவர் கர்த்தர். அவர் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும். அவர் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும் என்று. அடுத்தது மறுபடியும் சொல்றார், நான். திரும்ப சொல்றார், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்?
அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். எப்படி நிர்ணயித்திருக்கிறார்? இப்படி நடத்தி அவர் திட்டத்தில் நடத்தி இப்படி வந்து செய்து முடிக்கணும். செய்து முடித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். 10-50 முறை சொல்லியிருப்பார். இப்படி நம்ம சுழலுகிற கண்ணுக்கு சொல்கிறார், சுழலுகிற மூளைக்கும் சுழலுகிற காதுக்கும் சுழலுகிற கண்ணுக்கும் சொல்கிறார் கர்த்தர். புரியுதா? இப்போ சொல்கிறார். நல்லா பார்த்துங்க. கர்த்தர் தான் பார்வோன் இருதயத்தை கடினமாக்குறார். பார்வோன் இடத்துக்கு தான் 2 பேரை அனுப்புகிறார். மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறாரு. ஆனால் அனுப்புகிறார், போ அங்கே பேசு, அங்கே போய் சொல்லுன்னு. ஆனால் அவன் இருதயத்தை அங்கே பிடிச்சி வச்சுக்கிறது யார்? கர்த்தர். நீங்கள் அங்கே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அனுப்பணும் ஆண்டவரை? அவன் திறந்து வச்ச பிறகு அனுப்புங்க. இப்படி தான் நம்ம சொல்லுவோம். சொல்கிற பாருங்க, சுழலுகிற மூளைக்கும் சுழலுகிற காதுக்கும் சுழலுகிற கண்ணுக்கும் கர்த்தர் சொல்கிறார். நமக்கு மூளை இருக்குல்ல இல்லையா? ஐயோ ஏசுவே, நம்ம என்ன பணம் காணுங்க நேற்று கைட்டு வச்சிட்டோமா? நான் இல்லை, இருக்குது. நமக்கு 2 கண்ணு இருக்குல்ல, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். சொல்லாதவங்களுக்கும் கர்த்தர் கொடுத்தது தான், சொல்கிறவங்களுக்கும் கர்த்தர் கொடுத்தது தான். காதும் இருக்குது, ஆனால் அது சொல்லலுது. அது நிலையாக இருக்க மாட்டேங்குது, அது சொல்லலுது. அதுக்கு தான் சொல்கிறார், அது கேட்கட்டும், அது கேட்கட்டும். அப்போ சொல்கிறார், அவர் 10 வாதைகளை அனுமதித்து அதை செய்து, அந்த 10 வாதைகள் கோசேன் நாட்டில் இருக்கிற தேவனுடைய ஜனத்துக்கு அவைகளெல்லாம் ஒன்று கூட சம்பவிக்காதபடி, எகிப்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் அதை சம்பவிக்கும்படி செய்து, ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் பூசுதலிலே இருக்கிறவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டு, ஜீவன் பாதுகாக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு, அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்களை செங்கடலுக்கு முன்பதாக திகைத்து நிற்கிற பிதுங்கி நிற்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னு. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, விலகி போவதற்கு வழியே இல்லை, பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, எந்த பக்கமும் போக முடியாது. அப்படி நிற்கிற ஒரு இடத்துல நிற்க வச்சு, கடினப்பட்ட பார்வோனுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து, நீ அவன் தேவனுடைய ஜனங்களை துரத்திக்கிட்டு வரும்படியான ஒரு ஏவி விட்டு, அவனுங்களை ஒருமிக்க கொண்டு வந்து மொத்த கூட்டத்தையும் கொண்டு வந்து செங்கடல்ல தேவனுக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கிற வழியில் அவனுங்களை அழிக்கணும் என்பது அவருடைய திட்டம். அது அவர்களுடைய திட்டம். பார்வோனுக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய திட்டம், தேவ பிள்ளைகளை வேலை வாங்கி அடிமைத்தனம் பண்ணி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை விசனம் உண்டாக்கி மனநோவு உண்டாக்கி அவர்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கசப்பாகும்படி செய்து அவர்களை கொன்று போட வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். கடைசியில் சாத்தான் செங்கடலுக்கு முன்பதாக மாட்டிக்கொண்டார்களே என்று அவன் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்ட நேரம் அது. அவனுடைய திட்டத்தில் அழித்து விட வேண்டும், இனி அவர்கள் தப்புவிக்க போவதே இல்லை என்று நினைத்திருக்கிற வேலையில தான் தேவனுடைய கரம் வருது. தேவனுடைய பலத்த கரத்தின் காற்று வந்து செங்கடலை 2ஆக பிளக்குது. 2ஆக அன்றைக்கு பிளந்தது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் பூமியில் நடந்ததே கிடையாது. அன்றைக்கு நடந்தது, 2ஆக பிளந்தது. சொன்னார் இல்லையா? என்னன்னு சொன்னார்? இது சொல்ல வரத்துக்கு முன்னாடி என்ன 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 சொல்லலுதுன்னு சொன்னார் நமக்கு. மூளை சொல்லணுதுன்னா நம்ம என்ன ஆகும்? மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம் இல்லையா? கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்போ இங்கே சொல்கிறாரு, அப்படி இருக்கிறவர்களுக்கு சொல்கிறார், நீ கவனித்தேயானால் நலமாயிருக்கும். இவ்வளவு காலம் கவனியாததை கவனிச்சுக்கிட்டே இருந்ததுனால, எவ்வளவு நாள் சமீபத்து கேட்காதேன்றதை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால, எவ்வளவு காலம் உன்னை அடைக்காததில் போய் அடைத்ததாக நீ அமர்ந்திருந்ததுனால உனக்கு மூளையும் சொல்லுது, கண்ணும் சொல்லுது, செவிகளும் சொல்லுது, நாவும் சொல்லுது. அதனால தான் சொல்கிறார், நீ கவனித்தேயானால் நலமாயிருக்கும். அப்போ
கத்துன்னு மோசையும் ஆரோனும் மீரியாம் எல்லாம் இருக்கிறாங்க, அங்கே அவரை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதை தவிர்த்து அந்த விசுவாச கூட்டத்தாரை தவிர்த்து அநேக சனம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற சனம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு கலந்து விட்ட எகிப்திலிருந்து வந்த பல ஜாதியான கலப்பட இதுகளும் அதுக்குள்ளே இருக்கிறதுகளும் கலக ஜனங்களும் உள்ளே பூந்து இனி கர்த்தர் இங்கே அழிக்க கொண்டு வந்துட்டார், இவன் தான் கூட்டு வந்தான், இதான் பண்ணான்னு குய்யோ 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 குய்யோன்னு எல்லாம் கத்தும் போது அவர் என்ன செய்வார்? வழி நடத்தி வந்தவர், அவரையும் சேர்த்து வழி நடத்திக்கிட்டு வர்றது யாரு? கர்த்தர். அவர் திட்டத்தின்படி நம்மை நடத்தும் தேவன். அன்றைக்கு நடத்தினார் நம் பிதாக்களை கிறிஸ்தேசின் இரத்தத்தினாலே. அவர்கள் நம்முடைய பிதாக்களானார்கள். நம்முடைய பிதாக்களை நடத்தினார். அவர்கள் அபாயம் இட்டார்கள். மோசையை தளர்ந்து போகும்படி செய்தார்கள், பதறி போகும்படி செய்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவரை திடப்படுத்தி செங்கோலை என்ன செய், கோலை நீட்டு, செங்கடலுக்கு நேராக நீட்டு, இயேசுவின் நாமத்தினாலே பிளக்கப்படுவாயாக சொல்லு, பொழந்துரும்னு சொல்கிறாரு. ரெண்டா பொழந்துருது. கடல் ரெண்டா பொழக்குது. அந்த தரை வெட்டாந்தரையாய் மாறிற்று என்று நாம் ஒரு 10 பக்கெட்டு தண்ணியை ஊற்றுனா அதை காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், உடனே காஞ்சிடாது. ஃபேன்லாம் போடாமல் எதுவும் போடாமல் வச்சா இன்னும் ரொம்ப லேட் ஆகும். என்ன ஆகும்? அது ஏறுறதுக்கு. இல்லை ஒரு தண்ணி ஒரு 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 2-3 இன்ச்சு உயரத்துக்கு இருக்குது, அந்த அளவுக்கு தண்ணி உயரமாக இருக்குது, அது உடனே காயுமா? டைம் ரொம்ப எடுக்கும். கடலில் ரெண்டாக பொழந்துருக்க ரொம்ப காலமாக ஊறி போயிருக்கிற அந்த தரை எப்படி ஈரம் இல்லாமல் இருக்கும்? அது கர்த்தருடைய வல்லமையினால் ஈரமே இல்லாத வெறும் தரையாக மாறிப்போச்சு. அது தேவன் அவர்களை சத்துருவின் கரத்திலிருந்து தப்புவிக்கிற வழியாகவும், அவர்களை காப்பாற்றுகிற வழியாகவும், அவர்களுக்கு அற்புதத்தின் வழியாகவும், அவர்களை விடுவிக்கிற வழியாகவும், அவர்களை அக்கறைக்கு கொண்டு போகிற வழியாகவும் அதை மாற்றி கொடுத்துட்டார். அந்த தண்ணிக்கு கீழே தான் அந்த வழியை வச்சிருந்தார். தண்ணிக்கு கீழே வழி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம இங்கே ஒரு பாதை இருக்கும், இங்கே ஒரு சந்து மாதிரி போகிற மாதிரி தெரியுது, மக்கள் நடந்த ஒரு தடைய மாதிரி தெரியுது, இது உள்ள வழி இருக்குமோன்னு கூட அப்படி யோசிப்போம். அது வழின்னு. தண்ணியில் எங்கே வழி இருக்குன்னு எங்கே யோசிப்போம்? தண்ணியில் வழி இருக்குன்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் அந்த ஆழத்தில் தான் வழியை வச்சிருந்தார் கர்த்தர். வழியை அவருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருந்தார். ஆழத்தில் இருக்கிறத மூளை சுழறுகிறவனும் பார்க்க முடியாது, கண் சுழறுகிறவளும் பார்க்க முடியாது, செவிகள் சுழறுகளும் பார்க்க முடியாது, வாய் எந்த நாவு என்று சுழலுகிறவர்கள் அதை பார்க்க முடியாது. பார்க்கிற தேவனாலே அதை பார்த்துருக்கிறதுனால தான் சரியாக அந்த இடத்துல கொண்டு வந்து சரியான சிச்சுவேஷனில் நிறுத்தி பிளக்க செய்து அவர்களை கடக்க செய்து பார்வோனும் அவன் சேனைகளையும் வராதபடி தேவன் தன்னுடைய கரத்தினாலே, மேகத்தினாலே, அக்கினினாலே அவர்களை தடை செய்து அவர்களுடைய தளபதி சொல்லுகிறான், தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார், நாம் யுத்தம் செய்ய வேண்டாம், ஓடிடுவோன்னு. ஆனால் கேட்குற வழி இல்லை அவங்க. ஏன்னா தேவ திட்டம் என்ன? அவன் கேட்க மாட்டான், அவன் அந்த வழியில் தான் இறங்குவேன்னு. தேவ பிள்ளைகளை தேவன் நடத்தும் திட்டத்தின் வழியில் நான் இறங்குவேன்னு இறக்க வச்சு கொண்டு போட்டுறார். வழியே தேவனுக்கு திறந்து கொடுத்த தண்ணி தான் பார்வோனையும் அவன் சேனைகளை அழிக்கிற தண்ணியாக மாறிப்போச்சு. மதிலாக நின்ற தண்ணி டபார்னு மூடிருச்சு. அந்த பக்கம் அவர் போய் சேர்ந்த உடனே கடலை அவர் வழியை மூட சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால கட்டளை இட்ட உடனே மூடிடுச்சு. தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிற அரணும் சுவருமாய் இருந்த அலைகளின் தண்ணி எப்பொழுது அவர்களை அழிக்கிற தண்ணியாக மாறிடுச்சு. அவர்களை நடுவில் கொண்டு வந்து நிற்க வச்சு மொத்த பெட்டாலியனும் உள்ளே இறங்க வச்சு கொண்டு போட்டார். இது அவருடைய திட்டம். அவருடைய திட்டம் அது.
இப்படி ஒவ்வொரு வாழ்வில் அவர் ஒவ்வொரு வகையான திட்டத்தை வகைக்கு வகை வச்சிருப்பார். வகைக்கு வகை கர்த்தர் வச்சிருப்பார். கர்த்தர் வச்சிருப்பார். கர்த்தர் வச்சிருப்பார். அதை பூமியினுடைய எந்த மனுஷனுடைய செவிகளும் காதுகளும் கேட்டதே கிடையாது. கர்த்தர் குறித்து கர்த்தர் தம்முடைய வழியில் நடத்தும் என்று நியமித்திருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஒருவேளை சொன்னால் தெரியப்படுத்தலாமே தவிர மற்றபடி இல்லை. அவர் தெரியப்படுத்தினால்தான், எல்லாமே அவர் தெரியப்படுத்தினால்தான், அவர் காண்பித்தால்தான், அவர் தெரியப்படுத்தினால்தான் அது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவரையும் மீட்கும் வழியே அவர் கரத்தில் வச்சிருக்கிறார். அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன், செய்து முடிப்பேன். சொன்னவர் கர்த்தர், மனுஷனே கிடையாது. கேட்குறோமா? யாக்கோபை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. யாக்கோபை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க. அதனால தான் 14:1 சொல்லிட்டார், நான் நினைத்திருக்கிறபடி அது நடக்கும். அவர் நினைத்திருக்கிறபடி அவர் பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும், ஜெயமாக நடக்கும், ஜெயமாக நடக்கும். சத்துருக்கள், அழிகிற சத்துருக்கள் அழிவார்கள். அழிவின் விளிம்பிலே நின்று தப்புவிக்க கர்த்தராலே இரக்கம் பெற்று தப்புவிக்கப்படுகிறவர்கள் வெட்கத்தை சுமப்பார்கள். கர்த்தராலே மிகுந்த வெட்கத்தை சுமப்பார்கள். ஏசாயா 64 அதிகாரம். அல்ல, யோபின் புஸ்தகம் 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. சொல்லிட்டாரு, இரண்டாம் விசை திருத்துகிறவரே அல்ல. தேவன் சொல்லியிருக்கிறாரு, சொல்லிட்டாரு, அதை இரண்டாம் விசை திருத்துகிறவரே அல்ல. அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? எப்படி? அவர் தம்முடைய செயல்களை, அவர் செய்கிற செயல்களை எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லியிருக்க காரியத்தை இரண்டாம் விசை திருத்துகிறவரே அல்ல. ஏசாயா 64 அதிகாரம். ஒன்னிலிருந்து ஃபர்ஸ்ட் 4 வாசிங்க. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுகிறதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி ஊருக்கும் அக்னி எரியுமா போலவும் அக்னி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனே, உமக்கு நீர் செய்வீர் சொன்னபடியே செய்வீர் என்று காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், அவர் சஸ்பென்ஸாக செய்யணும்னு வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிற காரியத்தில் அவரே அல்லாமல் அப்படின்னா அவர் செய்து வைத்திருக்கிறார். அவர் செய்து வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை அறியாதபடி உணராதபடி அறிந்து கொள்ளாத வகையில் அவர் செய்து வைத்திருக்கிறார். அதை எப்படி தரார்? 5ஆம் வசனத்தில் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் பாருங்க. சந்தோஷம் இல்லை, துக்கம், வேதனை, பாடு, அவமானம்,
காலங்கள் நஷ்டம், வருஷங்கள் நஷ்டம், சகல விதத்திலும் நஷ்டம், இழப்பு, எல்லா விதத்தில் நிந்தை, காரி துப்பு எல்லாவற்றிலும் கர்த்தர் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருந்து செய்திருவார், கர்த்தர் இருக்கிறார், சொன்னவர் உண்மை உள்ளவர் செய்திருவார் என்று மகிழ்ச்சியாய் அதற்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து காத்திருக்கிறவர்களை தான் இப்படி சொல்றாரு. மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும். யாருடைய வழியில? உம்முடைய வழிகளில். யாருடைய வழி? கர்த்தருடைய வழியில நினைக்கிறவர்கள். இதுல என்ன சொல்றாரு? அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்தும் தேவன். அவருடைய வழியில அவரே நினைக்கிறவர்களுக்கு, அவரையே சிந்திக்கிறவர்களுக்கு, அவர் நாமத்தையே சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் சந்திக்கிறாராம். அவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். அவர் பிரச்சனைகளை சந்திக்கிறார். அவர்கள் வேதனைகளை நீக்க சந்திக்கிறார். பாடுகளை நீக்க சந்திக்கிறார். நடக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும்படி சந்திக்கிறார். இப்படி சொல்லியிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், இப்படி சொல்லியிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்னுடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே, என்னுடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் தப்புவிக்கப்படுவீர்கள், நிச்சயமாய் காப்பாற்றப்படுவீர்கள், நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள், நிச்சயமாய் மீட்கப்படுவீர்கள், நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று நமக்கு வாக்களித்த தேவன் அவருடைய திட்டத்தில் இது வைத்திருக்கிறதுனால்தான் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வேத வாக்கியத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அது ஒளிந்து போகாதபடி அவர் நாமத்தினாலே நம் வாழ்வில் நிறைவேறும்படி கிருபை செய்திருக்கிறார். சொன்னவர் உண்மை உள்ளவர், சத்தியம் தவறாதவர், சத்தியபரன். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் திட்டத்தின் தீர்மானத்தின் வழியிலே இருக்கிற நமக்கு அவர் செய்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் அளவல்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவுமாய் முடி மிகுந்த ஒத்தாசையினாலே இந்த நாள் ஆராதனையும் இந்த மாலை ஆராதனையும் தேவரீர் தொடக்கம் முதல் உம்முடைய கிருபையின் இரக்கத்தினாலே, உம்முடைய மன்னிப்பின் தயவினாலே, உம்முடைய கருணையின் பாதுகாப்பினாலே, பராமரிப்பினாலே, நீர் தந்த தைரியத்திலும் பலத்தினாலே, ஆண்டவரே நீர் தந்த உயிர் மீட்சினாலே பலன் கொண்டு இந்த நாளின் ஆராதனை எல்லாம் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். பத்தர் காராட்டின இந்த கிருபைக்காக, மேலான இரக்கத்துக்காக, நடத்துதலுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய வழித்திட்டத்தின் தீர்மானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டாயமாக நீர் மீட்டெடுக்கிற காரியத்தை செய்திருக்கிறீர். அந்த மீட்பை நாங்கள் ஆண்டவரே இன்றைய தினம் காணவும், ஆண்டவரே விடுகிற விடியற் காலம் கர்த்தர் எங்களுக்கு நல் விடியலையும் நல்ல வெளிச்சத்தின் வாழ்வும், ஆண்டவரே மீட்பின் வாழ்வும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே மனமடிவான ஆத்துமாக்கள் எல்லாம் எம்முடைய அற்புத செயல்களாலே கம்பீரித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா கவலைகள், சோர்வுகள், வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், காரி துப்புதல்கள், இல்லாமைகள், முடியாமைகள், இயலாமைகள், கொடிய வறுமைகள், பணமில்லாத கொடுமைகள் சகலத்திலிருந்தும் கர்த்தர் சத்ருவின் கரத்திலிருந்து மீட்டெடுத்து விடுவித்தார் என்று எங்கள் மீட்பர் இரட்சகர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார் என்றும், சத்ருவின் கரத்திலிருந்தும் சத்ருவின் மனுஷருடைய கரத்திலிருந்தும் அமலேக்கியர்களை அழித்து மீட்டெடுத்தார் என்று ஒவ்வொருவரும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை உண்டாவதாக. உம்முடைய அற்புதமான செயல்களாலே எங்களை மகிழச் செய்வீராக. உம்முடைய அற்புத கிரியைகளினாலே எங்களை சந்தோஷிக்க செய்வீராக. உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.